அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கடிகரின் அன்பான வணக்கம். நம்ம கடவுளர் சேனலில் இருந்து இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னாங்க உலகெங்கும் இருக்கும் கடவுளர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் கடிகரின் அன்பான வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து அஷ்டமங்கல பிரசன்ன வித்தகர் கணியர் ஏஎன் ராஜ்சேகர் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னை தொடர்ந்து சேலத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுனன் அவர்கள் தொடர்ந்து எல்லா ராசிகளுக்கும் பேச இருக்காங்க. அவரை தொடர்ந்து சந்தானகிருஷ்ணன் பாரம்பரிய ஜோதிடர் சந்தானகிருஷ்ணன் அவர் பேச இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜேஸ்வரி அவர்கள் பாரம்பரிய ஜோதிடர் திருமண கலஸ்தர பாவகத்தை பற்றி நல்லா ஆய்வு பண்ணவங்க. அவங்களும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேச இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக யாமினி அப்படின்றவங்க எண் கணிதத்தில் கிட்டத்தட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க. லிங்க் அவார்டுக்கு அடுத்தது அவார்டு வாங்கி எண் கணிதத்தில் ரொம்ப ஒரு புகழ் பெற்றவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து மீனாட்சி செண்பகம் அம்மா தலைமையில் 4 ஜோதிடர்கள் பேசுகிறாங்க. அரசியல் ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய பெரிய வெற்றி பெற்ற தனபாலையா, விழுப்புரத்தை சேர்ந்த தனபாலையா அவர் சார்ந்த 4 பேர் பேசுகிறாங்க. இப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 ஜோதிடர்கள் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டை தர இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிறப்பு தகவலோடு வந்திருக்கோம். இதில் எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிறப்பு தகவல் ஒன்று இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தாண்டில் மட்டும்தான் எப்போதுமே இல்லாத ஒரு சிறப்பு விசேஷம் இருக்குது. என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களும் பேச்சு ஆகிற புத்தாண்டு. குரு பேச்சு இருக்குது, சனி பேச்சு இருக்குது, ராகு வேது பேச்சு இருக்குது. எப்போதும் போல் சூரியன் மாதத்துக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது, செவ்வாய் 45 நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது, புதன் 30 நாளைக்கு ஒரு டைம் பேச்சு இருக்குது, சுக்கிரனோட 30 நாளைக்கு ஒரு பேச்சு இருக்குது, சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு பேச்சு. இப்படி ரெகுலராக மற்ற மைனர் கிரகங்கள் எல்லாமே பேச்சு ஆகிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேஜர் கிரகங்கள் எப்போதுமே எல்லா வருடத்துலேயும் ஒட்டுக்கா அனைவரும் பேச்சு ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் மட்டும்தான் இருக்குது. அதனால 12 ராசிகளுக்குமே நாம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பிரிக்கவே முடியாது. முதல் 6 மாதம் ஒரு குரூப்புக்கு நல்லா இருக்குது, 2வது 6 மாதம் இன்னொரு குரூப் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் அமோகமான வாழ்வை தந்தே ஆகும். இப்போ நம்ம மேச ராசிக்கு போகிறோம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மீனராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். எங்கள் குருநாதர் கணிரையா நல்ல ஆசியுடன். பொதுவாகவே இந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஏற்கனவே சனி பகவானுடைய தாக்கம் தான். இப்போ ஜென்ம சனி வேற, உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வருகிறார். இந்த 2 மாதங்களுக்கு இந்த ராகுனுடைய தோஷம் இருக்கும். அதாவது அந்த ராகு பகவான் கும்பத்திற்கு மாறும் பொழுதும், கன்னியிலிருந்து கேது பகவான் மாறும் பொழுதும் உடைய தாக்கம் இருக்க தான் செய்யும். அந்த மாற்றங்கள் இருக்கும் பொழுது மன உளைச்சல்கள் பெரிய அளவில் இருந்தாலும் கூட இவர்கள் பார்த்தீங்கன்னா, அது குருவுடைய வீடாக இருக்கிற தொட்டு எவ்வளோ அடித்தாலும் தாங்குவார்கள் அப்படின்னு போயிடலாம். இந்த மீன ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருந்த இந்த குரு பகவான் இந்த வீடுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வழிகள் கொடுக்கும். தாயார்களுக்கு மருத்துவ பார்த்தீங்கன்னா பலனை தந்துவிடும், ஆரோக்கியம் தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இது வரையில் இருந்த குடும்ப பிரிவுகள் இருக்கும், அதை வேற வழி கிடையாது. ராமா கோவிந்தன்ட்டு அவர்களிடம் சரணடைவர் தான் ஒரே பரிகாரமே. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டை சச்சரவு இதெல்லாம் வருந்தான் நீங்கள் அடங்கி போயிட்டாங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கும். பொதுவாக இந்த மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்துக்காரர்களுடைய சொத்துக்கள் மனைவி வழியில் அல்லது பிள்ளைகள் வழியில் தான் அதிகமாக இந்த சேர்க்கை. இந்த காலகட்டத்தில் டாக்குமெண்ட் தானம் செட்டில்மெண்ட் பண்ணுறதோ போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் நடக்கும். அதாவது தன்னுடைய சொத்துக்களை, பூர்வீக சொத்துக்களை இவர்கள் பேருக்கு வந்ததால் இவர்கள் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ தானம் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே நேரத்தில் நியாயமான முறையில் கேட்டு வாங்கிக்கணும். சரி, இந்த வருஷம் எப்படி தான் பலனை இருக்க போகிறது, 2025 மீன ராசிக்காரர்களுக்கு பலன் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றத அன்புக்குரிய ஜோதிட ஐயா அவர்கள் மோசஸ் ஐயா விளக்குவார். மீன ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மீன ராசி பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா 12வது ராசி.
பெரும்பாலும் இந்த மீன ராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் செய்கிறாங்க. அது இல்லாமல் இந்த பாஸ்போர்ட் விசா இது சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு அதிகப்படியான தொடர்பு இருக்குது. சில பேர் இந்த பேங்கிங்லேயும் இருக்காங்க. பெரும்பாலும் இவங்க மிகவும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு தொடர்பில் இருப்பாங்க. இவங்க அந்த ஆன்மீகம் சார்ந்த தொடர்பில் இருக்கிற நிறைய மீனராசி நேயர்களுக்கு எப்போதும் வேணும்னாக்கா இந்த கர்மா வந்துடுமா அப்படின்னு ஒரு பயம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க மற்றவங்களுக்கு இலகுவாக அட்வைஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது இந்த கர்மா வந்துடும், அப்படி வந்துடும், இந்த வந்துடும் சொல்லி இந்த அவங்க மேலே இருக்க ஆன்மீகத்தின் மேலேயே அவங்களுக்கு அந்த தன்மை குறைய வாய்ப்பு இருக்குது. இதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாகவும் இருக்குது. ஏன்னா இவங்க பெரும்பாலும் இவங்க மனம் ஒரு சஞ்சலப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். இவங்களே எஸ்ன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புள்ள இந்த மீனராசி நேயருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா 11/12க்குரிய சனி பகவான் ஜென்ம சனியாக உட்கார்றாரு. ஏற்கனவே நம்ம எவ்வளோ அடித்தாலும் வீங்குதுன்ற லெவலில் இருந்தோம். எவ்வளோ அடித்தாலும் வீங்குதுன்றவங்க இப்போ இதை எப்படி தாங்கிறது அப்படின்றத யோசிக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இந்த வருட பிறப்பிலேயே மே மாதம் 12 வராரு. ஸோ அப்போ 12 எப்படின்னு விரயம் எப்படி இருக்கும், சும்மா ஹெவியாக இருக்கும். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா 6ல் கேது பகவான் வராரு. அப்போ என்னன்னாக்கா இந்த நோய் ஸ்தானம் அப்போ என்ன இருக்குது, இந்த சூடு சார்ந்த கட்டிகள் இவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொன்று 4ல் குரு பகவானோட இருக்கார். அப்போ குரு என்ன பண்ணார், வீட்டில் ஒரு அமைதியற்ற சூழலையும் ஏற்படுத்திடுவார். குழந்தைகள் மூலயமா இவங்களுக்கு எப்போதும் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகளால் வேலை செய்ய முடியாத ஒரு அழுத்தம் இருக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அது ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த கேது பகவான், ஸோ நீங்கள் எப்போதும் விநாயகருக்கு ஒரு சூரத்தேங்காய் விட்டுட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அந்த தடைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கான ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கும். மேலும் இந்த பெரும் முதலீடுகள் எங்கேயாச்சும் எவனாவது பெருசாக கதை சொல்லுவான், அந்த கதைகளை நம்பி எங்கேயும் இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வருடம் இல்லை எல்லா வருடம் சிறப்பாக இருக்கும். இந்த மீன ராசிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பலனை ஐயா சொன்னார். இவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா குடும்ப சுமை காலம் ஃபுல்லாகவே இவர்களிடம் இருக்கும். இதற்கு பரிகாரம் என்பதே இல்லை. ஒரு பரிகாரம் சொன்னார், தேங்காய் விநாயகருக்கு உடைக்கணும். தேங்காய் என்பது என்ன, தத்துவம் என்னங்க, கடினமான அந்த ஓடு என்னுடைய மனம், அதை உடைக்கும் போது வெள்ளை நிறமாக மாறுகிறது, என்னுடைய மனம் இலகுவாகுது, நீர் போல என்னுடைய கஷ்டங்கள் கரைக்கப்படுகின்றன. அதே போல தேங்காயினுடைய தத்துவமே அதுதான். அப்ப தேங்காய் சிதற்காயா விநாயகருக்கு உடைக்கும் பொழுது என்னுடைய எதிர்மறை சக்தியிலெல்லாம் விளக்கப்பட்டு நேர்மறையான ஆற்றல் இறைவனிலிருந்து நான் பெறறேன். அப்ப இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமான அற்புதமான ஒரு பதிலை கொடுக்கிறார். சரி, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம், இனிமே வரக்கூடிய கஷ்டம் எப்படிதான் இருக்க போகுது அதையும் பார்த்துடலாமே. அன்புக்குரிய ஜோதிட பிரசன்ன வித்தகர் ஐயா பாலமுரளி ஐயா எப்படி என்னதான் சொல்றாருன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். மீனராசி குருவோட ராசி. ராசிக்கு அவருக்கு 1ஆம் இடத்து அதிபதியும் இந்த குரு பகவான் தான், 10ஆம் இடத்து அதிபதியும் இந்த குரு பகவான் தான். அந்த குரு பகவான் 4ல் உட்கார்ந்துருக்காரு, சரியா? ஆனால் 12ஆம் இடத்து அதிபதி விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்காரு. 6ல் கேது, 12ல் ராகு. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பில் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மீன ராசியில் இருக்கிறவங்களுடைய உடல்நிலை வாகுகள்லாம் எப்போதுமே கேட்டிங்கன்னா சற்று பருமனாகத்தான் இருக்கும். இவங்க கொஞ்சம் குட்டையாக தான் இருப்பாங்க. இவங்க தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி தொழில் செய்வாங்க. சொந்த வீடு இருக்கும். ஒரு சிலருக்கு சொத்து அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களுக்கு ஆதரவற்ற நிலையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திருமணம் கூட தடையாகி வயதான தோற்றத்தோட இவங்க இன்னும் திருமணம் நடக்காமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு திடீர் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி திருமணங்கள் அந்த பெண் வீட்டுல ஏதாவது ஒரு குற்றம் இருக்கும். அந்த குற்றம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அனுசரித்து அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ஏற்றமாகும். அதே மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வட்டி தொழில் அப்படின்னு செய்யக்கூடியதுல பெருசா ஏற்றம் கிடைக்காது.
எதில் மூலியமா இவங்க வந்து சாபங்களையும் அதுல நஷ்டத்தையும் தான் இவங்க அனுபவிப்பாங்க. இவங்க வேறு ஏதாவது தொழில் செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப இந்த தொழில் வந்து இவங்களுக்கு செய்யறது எந்த தொழில் சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சிலர் இந்த காலடின்னு சொல்லக்கூடிய செருப்பு கடை வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த செருப்பு கடை இன்னைக்கு நல்ல வியாபாரம் ஓடும், நல்ல வருமானம் நிறைய இருக்கும். கூட்டாளிகள்னால இவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். கூட்டாளிகளை தயவு செய்து விட்டு கொடுக்காம அவங்க கிட்ட விட்டு கொடுத்து அந்த பலனை நீங்க அடையணும். அவங்க கிட்ட தர்க்கம் பண்ணீங்கன்னா நமக்குத்தான் நஷ்டம். ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 6ல் கேது. அப்போ 6ல் கேது 12ல் ராகு. அப்போ அந்த 6ஆம் இடத்துல கேது என்ன பண்ணுவாரு? அப்ப மூலம் அப்படிங்கக்கூடிய நோயெல்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு இவங்க சரியான முறையில மருத்துவம் வந்து எடுத்துக்கணும். சரியா? அதை செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்க 2வது திருமணம் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த முறை 35 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு திருமணம் அவங்களா முயற்சி பண்ணி திருமணத்தை நடத்திக்கணும். இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சிக்கு பக்கத்துல முசிறிக்கு பக்கத்துல தாப்பேட்டைக்கு பக்கத்துல காரைக்குடிங்கிற ஊர்ல ரேவதி நட்சத்திர கோவில் இருக்கு. அந்த கோவில்ல வழிபட்டாங்கன்னா நல்லா இருக்கும். உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்க காராம் பசுவுக்கு உணவு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான கிரிவலம் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமா தெளிவான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். இந்த மீன ராசியில பாத்தீங்கன்னா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த உத்திரட்டாதி ரேவதி உடையவர்கள் இயற்கையாகவே இந்த ஒரு பிறந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு சிறு உடல் ஊன பாதிப்பு இல்லாம பார்த்துக்கணும். கவனமா கண்ணும் கருத்துமா பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும். இதுதான் உண்மை. அதுவும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் பார்த்தீங்கன்னா மிக குழந்தைகளெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கினாலே போதும். உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றவங்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த ஜென்ம சனி மட்டும் இல்லை, எத்தனை வருஷங்களானாலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து விடும். அதே போல் 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12 ஐன சுகம். அங்கே ராகுன்ற ஒரு கிரகம் இருக்கிறதுனால இந்த தாம்பத்தியத்திலும் பிரச்சனைகளை வரும். தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். இந்த பாதிப்புகளெல்லாம் விளையுங்க. சரி, இப்போ என்னதான் தமிழ் புத்தாண்டு 2025 பலனை தான் செய்ய போகுது அப்படின்றதையும் பார்ப்போமே. விக்னேஷ் ஐயா அவர்கள் ஜோதிடர் இப்போ என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்காரு. அதாவது இத்தனை நாளாக பல்வேறு விரயங்களை சந்தித்து வந்தவர்கள் மீனராசிக்காரர்கள். இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் வந்ததுனால உடல்நிலைகளில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்படிங்கிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாலுமே கூட பண வரவுங்கிறது ஓரளவு தான் இருக்கும். அதே போல் ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் யாருக்கும் கையெழுத்து போடப்படாது. அதாவது நிறைய பெரிய மனிதர்கள், ஆன்மீகம் சார்ந்தவர்கள், கோவில் தலைவர்கள், இது மாதிரி நிறைய பெரிய மனிதர்கள் வந்து இந்த மீனராசியில தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் யாருக்கும் ஜாமீன் தராமல் இருக்கிறது, கோர்ட் கேஸ் விஷயங்களில் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும். அதே மாதிரி தொழில் சார்ந்தவர்கள் முதலீடு சார்ந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கம்முன்னு இருக்கணும். ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமான்னு யோசிக்கிறவங்களாம் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருந்தாவே அது பெரிய ஏற்றத்தை தரும். அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது, ராஜகணபதிக்கு மஞ்சள் அலங்காரம் செய்து எலுமிச்சை பழ சாதத்தை தானமாக வழங்கி வந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த வருடம் நீங்கள் அடையலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மீன ராசிக்காரர்கள் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ராஜ கணபதி பெருமானுக்கு வந்து மஞ்சள் அலங்காரம்னு மன அமைதியை தந்துடும். அலங்காரம் பண்றது மட்டும் இல்லை, அந்த மஞ்சளை இட்டுண்டு வந்தாலும் மிக சிறப்பான ஒரு வசியத்தை தரும். சாமுத்திரிக லட்சணத்தை அழகுபடுத்தும். அங்க தேங்காய் உடைக்கும் பொழுது, சிதறக்காய் உடைக்கும் பொழுது சரி, எலுமிச்சை சாதம் படைக்கும் பொழுதும் சரி, பொதுவாகவே இந்த எலுமிச்சை சாதமோ எலுமிச்சை பழமோ இறைவனுக்கு சாற்றும் பொழுது, படைக்கும் பொழுது, எலுமிச்சை சாதம் உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுதும் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் நம்மள்ட்ட இருந்து விலகி நேர்மறையான விஷயங்கள், பாசிட்டிவான எனர்ஜி வருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பலனை சொல்லியிருக்கார். அடுத்தது இந்த 2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னதான் நடக்க போகிறது, எப்பேற்பட்ட பலன் தான் கிடைக்க போகிறது என்பதை பற்றி ஜோதிட பேராசிரியர் ஐயா கே.என். சித்தராஜா அவர்கள் விளக்குவார்.
தமிழ் புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்க போகிறது மீனராசி அன்பர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆண்டின் தொடக்கத்திலே 4ஆம் இடத்திலே குரு வருகிறார். இதற்கு பெயர் அர்த்தாஷ்டம குரு என்பார்கள். பொருளாதார விஷயங்களே சற்று தடுமாட்டம் இருக்கதான் செய்யும். அதே சமயத்தில் குருபவனுடைய பார்வை 8ஆம் வீட்டுக்கு இருக்கிறது. தொழில் வகை லாபங்களும் அவ்வப்போது வந்துதான் இருக்கும். அதே சமயத்தில் 10ஆம் வீட்டிற்கும் தன்னுடைய பார்வையை பதிவு செய்கிறார். இது நன்மையான விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கடுத்தது ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குருபவனுடைய பார்வை பதிவதால் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்கும். 12ல் இருக்கின்ற ராகு அந்நிய தேச வாசம், அந்நிய மொழி பேசக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களால் லாபம், அந்நிய செலாவணி மூலமாக லாபங்கள், ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் இந்த மாதிரியும் கொடுத்து விடுவார். குடும்பத்தை விட்டு வெகு தொலைவில் பிரிந்திருக்கிற சூழ்நிலையும் கொடுத்து விடுவார். 6ல் இருக்கிற கேது பகவான் வயிறு சார்ந்த உபாதைகளை கொடுப்பார். சிலருக்கு ஒட்டுக்குடல், வயிறு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கொடுப்பார். அதை தக்க சமயத்தில் நீங்கள் மருத்துவரிடம் அணுகி அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே உங்களுக்கு சனி பகவானானவர் உங்களுக்கு மீனத்துக்கு ஜென்ம சனியாக வருவதால் எடுக்கின்ற முயற்சிகளே தடை. 3ஆம் இடத்துக்கு பார்வை செய்கிறார். எடுக்கின்ற முயற்சிகளே தடை. 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து மோதல், நண்பர்களே கூட்டாளிகளே பிரச்சனை. அதற்கடுத்து 10ஆம் இடத்தை தன்னுடைய 10ஆம் பார்வையை பதிவு செய்வதால் அகால போஜனம், உணவிருந்தும் சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலை போன்றவற்றை செய்வதால் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, தன்னுடைய உடலை ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது. மீனராசி அன்பர்களுக்கு முதுகு தண்டோட வலி தற்காலத்திலே இருக்குது. சரியான ஒரு மருத்துவரை அணுகி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும். ஏனென்றால் கடந்த காலகட்டத்தில் ராசியில் இருந்த ராகு கண்ணுக்கு தெரியாத நோயினை உங்களுக்கு கொடுத்தார். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் 5 வருட காலங்கள் 7ஆம் சனியினுடைய பிடியிலே இருப்பதால் உங்களுக்கு ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரும். ஒரு பக்கம் பார்த்தீங்களானால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் பிரச்சனை வரும். உடல் ஆரோக்கியத்தை பேணி வாழ்வாங்கு வாழ வேண்டும். நீண்ட ஆயிலும் நிறைதனம் பெற்று எல்லோரும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலனை சொன்னாரு ஐயா. மீனராசி அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த அறுவை சிகிச்சை ஆப்ரேஷனுக்கெல்லாம் இப்போ நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் தப்பிச்சுக்கிட்டாங்க. பயப்பட வேண்டாம். இந்த கழுத்து சம்பந்தப்பட்ட, முதுகு தண்டு, முட்டி சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது, ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு கவனமாயிடணும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆக மொத்தத்தில் மீனராசிக்கு இந்த 2025 கவனமுடன் செயல்பட்டால் இவர்களுக்கு வாழ்வில் ஆனந்தமே. உங்க குடும்பத்தை, உங்க மனைவி, உங்கள் பிள்ளை, உங்களோட பெற்றவங்களை மட்டும் பாருங்க. மற்றது அடுத்தது இங்க வீட்டில் இங்க பிரச்சனை அப்படின்னா வெளியும் பிரகாசிக்க முடியாது. வீட்டில் பிரச்சனை இருந்து யாராலையுமே வெளியே பிரகாசிக்க முடியவே முடியாது. அதனால் இங்க மகிழ்ச்சியா இருங்க. உங்க கடமையை செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. வாழ்க்கையே அற்புதமா இருக்கும். வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.